எவரையும் இஸ்லாத்தில் சேருமாறு வற்புறுத்த வேண்டாம். ஏனென்றால் இஸ்லாம் ஒரு தெளிவான மார்க்கம். அதன் உண்மைகளை உணர்ந்து இஸ்லாத்தில் இணைபவர்கள் இணையட்டும். எவர் அறியாமையிலேயே பிடிவாதமாக இருக்கின்றார்களோ அவரை நீங்கள் வற்புறுத்த வேண்டாம். அவ்வாறு வற்புறுத்தி ஒருவரை மார்க்கத்தில் சேர்ப்பது அவருக்கு பலன் தராது, உங்களுக்கும் புண்ணியமாகாது என அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவின் 256வது வசனத்தில் விவரமாக கூறியிருக்கின்றான். பலாத்காரம், வற்புறுத்துதல் ஆகிய வன்மறைப் போக்கால் எந்த ஒரு இயக்கமும் கொள்கையும் வளராது என்று இஸ்லாமியர்களுக்கு தெரியும். மக்களுடைய இதயங்களில் ஒரு கொள்கை இடம் பிடிக்க வேண்டும் என்றால் அது மனம் மாற்றத்தால் மட்டுமே சாத்தியமாகும். மனம் மாறி மதம் மாறினால்தான் தான் ஏற்றுக்கொண்ட மதத்திற்காக உயிரையும் கொடுக்க முன்வருவான். இஸ்லாத்தின் விஷயத்திலும் இதுதான் நடந்தது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் முஸ்லிம் சான்றோர்களும் தங்களுடைய நன்னடத்தை, நற்குணம், பிரச்சாரம் ஆகியவற்றால் மக்களை கவர்ந்தார்கள். மக்களுடைய இதயங்களில் இஸ்லாம் இடம் பிடித்தது, வேகமாக பரவியது. எல்லாவற்றிற்கும் மேலாக இஸ்லாம் ஒரு உண்மையானது, அமைதியான வாழ்க்கை பாதை. எனவே உண்மையை விரும்புபவர்கள் இஸ்லாத்தில் இணைந்தார்கள். இதுவே உண்மையாகும். முஸ்லிம்கள் மேற்கொண்ட அறப்போர்கள் எல்லாம் தற்காப்பு நிமித்தம் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளே ஆகும். இஸ்லாத்தினுடைய எதிரிகளிடமிருந்து இஸ்லாத்தையும் அதன் மக்களையும் பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட தவிர்க்க முடியாத ஒரு உக்தியே ஆகும். இஸ்லாம் ஒரு சத்திய மார்க்கம். இஸ்லாத்தை கடைபிடிப்பவன் உடைந்து விடாத பலமானதொரு பிடிமானத்தை அல்லது அருந்து போகாத உறுதியானது ஒரு கயிற்றை பற்றியவனை போன்றவன் ஆவான். இடியும் மின்னலும் புயலும் வெள்ளமும் அசத்தியத்தின் ஆங்கார கூச்சல்களும் அவனை ஒன்றுமே செய்ய முடியாது. சுப்ஹானல்லாஹ். இஸ்லாத்தை பின்பற்றி அல்லாஹுடைய நம்பிக்கை கொண்ட மக்களை பலதரப்பட்ட இருள்களிலிருந்து சத்திய ஒளியின் பக்கம் அல்லாஹ் கொண்டு வருகின்றான். அவனே அவர்களை காவலனாகவும் இருக்கின்றான். இறை நிராகரிப்பை மேற்கொண்ட மக்களுக்கு தாக்கூத் என்ற சாத்தான்களே தலைவர்கள். அவர்கள் இந்த மக்களை இருளுக்கு அழைத்து செல்கின்றார்கள். இருள் என்பது அல்லாஹுடைய மறுப்பது, அல்லாஹ்வுடைய தூதரை மறுப்பது, மாற்றம் செய்வது, அநீதி, ஒழுக்கக்கேடு, அறியாமை, மூட நம்பிக்கை முதலான அசத்திய பாதைகள் அனைத்தையும் குறிக்கும். ஒளி என்பது அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, நபி வழி நடப்பது, நேர்மை, நேரிய அறிவு, தெளிவான சிந்தனை, முன்னேற்றம் முதலான அனைத்து சத்திய பாதைகளையும் குறிக்கும். இதை பற்றி விவரமாக தெரிந்து கொள்ள சூரத்துல் பக்ராவின் தஃப்சீரை பார்த்து பயனடையுங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.